அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மார்ச் மாதத்தோட மைத்ரேயி முகூர்த்தம் பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மைத்ரேயி முகூர்த்தம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படுற கஷ்டத்துக்கு அந்த காலத்தில் நம்முடைய ரிஷிகள் ஏற்படுத்திய முகூர்த்தம் தான் மைத்ரேயி முகூர்த்தம். இந்த மைத்ரேயி முகூர்த்த வேலையில் நீங்கள் சின்ன ஒரு கடன் தொகை, நீங்கள் பெரிய அளவில் இல்லாட்டி கூட சின்னதாக ஒரு 10 ரூபானாலும் 10 ரூபா, 100 ரூபானாலும் 100 ரூபா நீங்கள் எடுத்து மட்டும் வச்சு சுவாமி ரூமில் ஒரு பூஜையில் நீங்கள் எடுத்து வச்சு இந்த நேரத்தில் நம்ம ஒரு சின்ன ஒரு தொகை நம்ம அடைச்சோன்னா நிச்சயம் உங்களுடைய எப்பேற்பட்ட கடனும் சீக்கிரமாக அடையுங்கிறது ஒரு ஐதீகம். இந்த மைத்ரேயி முகூர்த்தம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் சேர்ந்து வர நேரமும், அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேர்ந்து வர அந்த நேரம் தான் மைத்ரேயி முகூர்த்தம்னு சொல்லுவோம். இதில் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்துச்சுங்கன்னா உங்களுக்கு 100% உங்களுடைய எல்லா கடன்களும் நிச்சயம் அடையுங்கிறது ஒரு ஐதீகம். நீங்கள் கண்ணை மூடிட்டு செவ்வாய்க்கிழமை மட்டும் ஒரு மைத்ரேயி முகூர்த்தம் வந்துச்சுன்னா, நீங்கள் எத்தனை பேர்கிட்ட கடன் பட்டிருக்கீங்களோ, பேங்க் லோனு, ஹவுசிங் லோனு, ஜுவல்ஸ் லோனு, இல்லை வேறு யார்கிட்டையாச்சும் வாங்கியிருக்கீங்க, எத்தனை இதாக இருந்தாலுமே நீங்கள் அதை அடைக்கிறதுக்கு ஒரு சின்ன தொகை மட்டும் அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், 100% உங்களுடைய கடன்கள் அடையும். இது மற்ற நாட்களில் உங்களுக்கு வந்ததுன்னா ஒரு 70% 80% நிச்சயம் கடன் அடையும். இந்த மைத்ரேயி முகூர்த்த வேலையில் இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எத்தனை பேர்கிட்ட கடன் இருக்கோ, இப்போ நிறைய பேர் இப்போ ஹவுசிங் லோன் வாங்கியிருப்போம், நம்ம ஜுவல்ஸ் லோன் வாங்கியிருப்போம், இப்போ எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆகிடுது. அந்த நேரத்தில் அந்த மைத்ரேயி முகூர்த்த வேலையில் நீங்கள் ஏதோ ஒரு அமௌண்ட்டு 100 ரூபானா 100 ரூபா, 1000 ரூபானா 1000 ரூபா, உங்களால் என்ன அந்த ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதோ நீங்கள் அது மாதிரி பண்ணலாம். இல்லைம்மா எங்களுக்கு அப்படி ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாது, நாங்கள் வெளியில் தான் கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம கிஃப்ட் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவங்களோட என்ன பேர், அந்த உங்களால் என்ன தொகை எடுத்து வைக்க முடியுதோ எடுத்து வச்சுட்டு சுவாமி ரூமில் வச்சுட்டு பச்சை கற்பூரம்னா வச்சுக்கலாம். ஒரு பிரியாணி இலையில் சீக்கிரம் கடன் அடைய வேண்டும்னு சொல்லிட்டு எழுதினாலும் அந்த கவருக்குள்ளே எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் எழுதிட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் சுவாமிகிட்ட வேண்டிக்கணும். அந்த முக்கியமான அந்த மைத்ரேயி வேலையில் நீங்கள் பண்ணுறீங்க, அப்போ சீக்கிரமாக உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடையணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டி இது மாதிரி செஞ்சு பாருங்களேன். எத்தனை பேர், ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா இதே மாதிரி தனித்தனியாக ஒரு கவர் போட்டு நீங்கள் இது மாதிரி எழுதணுங்க. இவ்வளோதான், ரொம்ப எளிமையான ஒரு சின்ன பரிகாரம் தான். ஆனால் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்களேன், பல மடங்கு பலன் கிடைக்கும். அப்பேற்பட்ட இந்த மைத்ரேயி முகூர்த்தம் இந்த மார்ச் மாதத்தில் எந்த டைமில் வருதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த மைத்ரேயி முகூர்த்தம் இந்த ட்ரிப்பு அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. இன்றைக்கி நைட்டு 11:46 நாளைக்கு அதிகாலை 2:05 மணி வரைக்கும் இருக்குது. இப்போ நான் சொல்லியிருக்க இந்த டைம் வந்து பஞ்சாங்கம் பார்த்து போட்டிருக்க டைம். நிறைய பேர் ஒவ்வொருத்தங்க யூடியூப் சேனலில் ஒவ்வொரு மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த டைமிங்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஆனால் நீங்கள் கேலண்டரை வேணால் செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பஞ்சாங்கத்தை பார்த்து நம்ம போட்டிருக்க அந்த டைம். இந்த டைமில் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கான சின்ன ஒரு தொகையை வந்து நீங்கள் கடன் தொகையை நீங்கள் தனியாக எடுத்து வச்சு பாருங்கள். நிச்சயம் பல மடங்கு உங்களுடைய கடன் தொகை சீக்கிரமாக அடையிறதுக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து அது உதவியாக இருக்கும். இந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு டவுட் வருங்க, நாங்கள் போன மாதமே ஒரு கவர் எடுத்து வச்சோமே அதை என்ன பண்ணுறதுன்னு. அதாவது புதுசாக பண்ணுறவங்க மட்டும் புது கவர் போட்டு நீங்கள் பண்ணுங்கள். பழைய கவர் ஏற்கனவே இருக்குன்னா, சுவாமிக்கிட்ட இருக்குன்னா, அந்த கவர்லேயே பணமும் வச்சுட்டு பச்சை கற்பூரத்தை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டா போதுங்க. இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப எளிமையான, ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நிச்சயம் உங்களுடைய எல்லா கடன்களும் சீக்கிரமாக தீரும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை பார்த்து பலன் அடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்களும் உங்கள் குடும்பத்தை தான் போய் சேரும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.